இது ஒனி நியூஸின் சுவிட்சர்லாந்து செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சோலோதரன் மாகாணத்தில் A1 விரிவாக்கத்திற்கு எதிரான அங்கீகரிக்கப்படாத பேரணி தொடர்பாக குழப்பம், ஒருவர் கைது. சுவிட்சர்லாந்தில் வரும் அக்டோபர் முதல் அமலுக்கு வரவுள்ள புதிய சட்டங்கள் மற்றும் மாற்றங்கள். சுவிட்சர்லாந்தில் EID சட்டத்திற்கான பொது வாக்கெடுப்பில் குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் கிடைக்கப்பெற்ற அங்கீகாரம். பெர்ன் மாகாணத்தில் 85 வயது மூதாட்டி கணவர் மீது வன்முறை, மூதாட்டியை குற்றவாளியாக அறிவித்த நீதிமன்றம். சூரிச்சில் C ஜூனியர் கால்பந்து ஆட்டத்தில் விளையாட்டு வீரரின் தந்தை நடுவர் மீது தாக்குதல். தொடர்வன விரிவான செய்திகள். தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு. இனிதான் வேலையே இருக்கு. லீசிங், இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும். இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே, அதுதான் யோசனையா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு. நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும், குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க. சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா? நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான். சோலோதரன் மாகாணத்தில் கடந்த சனிக்கிழமை காவல்துறையை அங்குமிங்கு அலைக்கழித்து ஏமாற்றிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் லூடர்பாக் ஹார்கிங்கன் இடையேயான A1 மோட்டார் பாதை விரிவாக்கத்திற்கு எதிரான அங்கீகரிக்கப்படாத பேரணி குழப்பத்தை ஏற்படுத்தியது. நரகத்திற்கு நெடுஞ்சாலை என்ற குறிக்கோளின் கீழ் பேரணியாளர்கள் முதலில் பிற்பகல் 1:30 மணிக்கு சோலோதர்னின் க்ரூசாக்கர் பிளாட்ஸில் கூடுவதாக இருந்தது. காவல்துறையினர் அங்கு இருந்தனர். ஆனால் பேரணியாளர்கள் யாரும் வரவில்லை. இணையத்தில் புதிய அழைப்பு பரவியது. இடம் லூடர்பாக்குக்கு மாற்றப்பட்டது. இதன் பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு லூடர்பாக் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் பலரை சோதனை செய்தனர். சந்தேகத்திற்கிடமான ஒரு ஆர்வலர் கைது செய்யப்பட்டு போலீஸ் வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார். இதனை அடுத்து பிற்பகல் 3 மணிக்கு சற்று முன் ஏற்பாட்டாளர்கள் இடத்தை லூடர்பாக் தேவாலயத்திற்கு மாற்றியதாக அறிவித்தனர். ஆனால் அங்கும் எந்த பேரணியும் நடக்கவில்லை. அங்கு சோலோதர்ன் மற்றும் பெர்ன் கண்டோனல் காவல்துறையினர் இணைந்து பணியில் ஈடுபட்டனர். பிற்பகல் வரை நிலைமை அமைதியாக இருந்தது என்றும் எந்த கலவரமும் பதிவாகவில்லை எனவும் காவல்துறை அறிவித்தது. சுவிட்சர்லாந்தில் அக்டோபர் முதல் முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வரவுள்ளன. முதலாவது மாற்றமாக இந்தியாவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வரும். இது சுவிஸ் ஏற்றுமதிகளுக்கு அணுகலை எளிதாக்கும். மேலும் இயந்திரங்கள், கடிகாரங்கள், மருந்துகள் போன்ற 95% ஏற்றுமதிகள் கட்டணக் குறைப்பால் பயன்பெறும். சுவிஸ் பொருளாதாரத்திற்கு இது பெரும் வாய்ப்பாக கருதப்படுகிறது. இரண்டாவதாக, விண்டோஸ் 10 எக்ஸ்டெண்டட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் திட்டத்தில் மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் உள்நுழைவு இல்லாமல் 60 நாட்களுக்கு மேல் இருந்தால் புதுப்பிப்புகள் நிறுத்தப்பட்டு அக்டோபர் 14 முதல் $30 செலுத்தி மீண்டும் பதிவு செய்யலாம். மூன்றாவதாக, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஷெங்கன் பகுதியில் அக்டோபர் 12 முதல் என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் அமலுக்கு வரும். மூன்றாம் நாட்டு குடிமக்களின் பாஸ்போர்ட் முத்திரைக்கு பதிலாக பயோமெட்ரிக் தரவுகள் சேமிக்கப்படும். இது சூரிச், பாசல், மல்ஹவுஸ், ஜெனீவா விமான நிலையங்களில் முதலில் அமுலாகும். நான்காவதாக, சுவிட்சர்லாந்தில் குளிர்கால நேரமாற்றம் அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு நிகழும். இவை கடிகாரங்கள் 1 மணி நேரம் பின்னோக்கி மாற்றப்படும். இது மார்ச் 29, 2026 வரை தொடரும். சுவிட்சர்லாந்தில் நேற்றைய தினம் நடந்த ரெஃபரண்டத்தில் EID எனும் மின்னணு அடையாள அட்டை சட்டத்திற்கு வாக்காளர்கள் 50.39% ஆதரவு வாக்குகளுடன் குறுகிய வித்தியாசத்தில் அங்கீகாரம் அளித்துள்ளனர். சூரிச், பாசல்ஸ்டாட், வாட், ஜெனீவா, லூசரன், ஃப்ரீபர்க், டிசினோ ஆகிய கண்டோன்களில் மட்டும் பெரும்பான்மை EIDக்கு ஆதரவாக வாக்களித்தனர். மீதமுள்ள கண்டோன்களில் பெரும்பான்மையாக எதிர்ப்பு இருந்தது. அரசியல் விஞ்ஞானி லூகாஸ் கோல்டர் கிராமப்புறங்கள், குறைந்த வருமான குழுக்கள் மற்றும் பெண்களிடையே சந்தேகம் அதிகமாக இருந்ததாக கூறினார். GFS பெர்ன் நிறுவனம்
EID விவகாரத்தில் சுவிட்சர்லாந்து ஆழமாக பிளவுபட்டுள்ளது என தெரிவித்தது. ஆரம்ப ஆய்வுகள் EIDக்கு வலுவான ஆதரவை காட்டிய போதும் இந்த முடிவு எதிர்ப்பாளர்களுக்கு மரியாதைக்குரிய வெற்றியாக கருதப்படுகிறது. தற்போது EIDக்கு பெரும்பான்மை கிடைத்ததை தொடர்ந்து எதிர்வரும் காலங்களில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேர்ன் மாகாணத்தில் 85 வயது பெண் ஒருவர் 6 மாதங்களாக தனது கணவரை முட்கரண்டி, சாவி, மரக்கரண்டி, கத்தரிக்கோல் உள்ளிட்டவற்றால் தாக்கியதாகவும், பெட்டியில் வைத்து ஹேங்கர்களால் தலையில் அடித்ததாகவும் தடயவியல் மருத்துவ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்டவருக்கு சிராய்ப்பு, தோல் கிழிப்பு, இரத்தப்போக்கு, வெட்டுக்கள் உள்ளிட்ட காயங்கள் கண்டறியப்பட்டன. பக்கத்து வீட்டுக்காரர் மூலம் தகவல் கிடைத்து பேர்ன் கண்டோனல் காவல்துறை விசாரணை தொடங்கியது. விசாரணையின்போது குற்றவாளியான 85 வயதான பெண் விசாரணைக்காக காவல்துறை முத்திரையிட்ட வீட்டிற்குள் கண்ணாடியை உடைத்து நுழைந்தார். மேலும் குடியிருப்பு பகுதியில் தவறாக வாகனம் ஓட்டி ஒரு லாரி ஓட்டுநருக்கு வழிவிடாமல் ஆபத்தை ஏற்படுத்தினார். பேர்ன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தொடர் தாக்குதல், முத்திரை உடைப்பு மற்றும் போக்குவரத்து குற்றங்களுக்கு 7000 பிராங்குகள் அபராதம், 6250 பிராங்குகள் கட்டணம் மற்றும் 3902 பிராங்குகள் செலவுகளை செலுத்த உத்தரவிடப்பட்டது. மேலும் 2 ஆண்டுகளுக்குள் மற்றொரு குற்றம் நடந்தால் மட்டும் வசூலிக்கப்படும் வகையில் தினசரி 168 பிராங்குகள் அபராதங்களாக விதிக்கப்பட்டுள்ளது. ஷாஃப்ஹவுசன் மாகாணத்தில் SC ஷாஃப்ட்லேண்ட் மற்றும் FC வில்மெர்ஜன் இடையேயான C ஜூனியர் கால்பந்து ஆட்டத்தில் ஒரு வீரரின் தந்தை நடுவரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆர்காவர் ஜெய்டுங் இதழின்படி நிறுத்த நேரத்தில் ஷாஃப்ட்லேண்ட் 2 கோல்கள் அடித்து 4-2 என்ற கணக்கில் வென்றது. இதன் பிறகு வில்மெர்ஜன் வீரரின் தந்தை 35 வயது நடுவரின் முகத்தில் அடித்தார். அவருக்கு கன்னத்தில் காயம் ஏற்பட்டது. ஆர்காவ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் 51 வயது கொசோவா தந்தையை உடல் ரீதியான தீங்குக்கு குற்றவாளியாக அறிவித்து அபராதங்களை விதித்தது. மேலும் ஆர்காவ் கால்பந்து சங்கம் தந்தைக்கு 3 ஆண்டுகள் மைதானத் தடை விதித்தது. அத்துடன் வில்மெர்ஜன் கிளப்பிற்கு 3500 ஒழுங்கு அபராதம் செலுத்துமாறு உத்தரவு விதிக்கப்பட்டது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.